கடைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, தேவிக்கு குழந்தை பிறந்துருச்சு. தேவி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க இன்னும் விக்னேஷ் என்னை வந்து பார்க்க வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நிச்சயமாக வருவார் அப்படின்னு கையில் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தர்மலிங்கம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தர்மலிங்கம் சொன்னால், நான் எப்படியாவது விக்னேஷை பார்த்து பேசி நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதவழி வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா வேதவழிக்கு தர்மலிங்கத்துக்கு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் தர்மலிங்கம் சொல்கிறேன், எப்படியாவது விக்னேஷன் தேவி சேர்த்து வச்சிருக்கேன், உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாரு. அப்போ வேதவழி சொல்கிறாங்க, ஏய் அண்ணில ஒரு பெரிய மனுஷன் தானே, சொன்ன உனக்கு புரியாதா, வீட்டை விட்டு போறியா இல்லை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவான்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. இப்போ தர்மலிங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்போ கையில் கேட்குறாங்க, என்ன பெரியப்பா விக்னேஷை பார்த்து பேசுனீங்களா, விக்னேஷ் வராரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறேன், நான் எவ்வளோ தூரமாக சம்மந்திக்கு எடுத்து சொன்னேன், ஆனால் சம்மந்தி கொஞ்சம் கூட மனசுங்களே, என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே கையில் அதிர்ச்சியாரமே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ப்ரோமோ வந்துக்கு ப்ரோமோ என்ன காட்டுறாங்கன்னா, தேவி வந்து எப்பவுமே போல்டாக காட்டுறாங்க. தேவி வேத வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. ஏயா நீ வந்து டைவர்ஸ் என்கிட்ட கேட்டியாம்ல, இப்போ நான் சொல்ல நீ எனக்கு தேவையில்லை, டைவர்ஸ் பார்த்துட்டு நான் கையெழுத்து போகிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஸ்டைலாக வர மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து வேதவழி எம்மே சந்தோஷப்படுறாங்க. விக்னேஷ் வந்து குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதான் ஸ்பெஷல் ப்ரோமோ வந்திருக்கு. ஃபுல் வீடியோவில் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.